1925 டிசம்பர் 26 தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பிறந்த அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் பொதுவுடைமை கட்சியிலே சின்னஞ்சிறு பிராயத்திலே இணைந்து ஏறத்தாழ 6 ஆண்டு காலம் சிறைவாசம் மேற்கொண்டு 2 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தபோது கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். அத்தனையும் தாங்கிக் கொண்டு அவர் குடம்போட்ட தங்கமாக பொது வாழ்வில் பிரகாசித்து தமிழ்நாட்டு வாழ் உரிமைகளுக்காக அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைக்கான நடைபெற்ற போராட்டங்களிலும் அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று நல்ல படிப்பாளியாக எண்ணற்ற புத்தகங்களை அவர் படித்திருக்கிறார். ஒரு நிகழ்ச்சிக்கு போவதென்றால் அதற்குரிய நூல்களை படித்து தன்னை சரியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டுதான் அந்த நிகழ்ச்சியிலே போய் அவர் பேசுவார். அவரிடமிருந்து அரசியலில் இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம். ஒன்று, அவர் கடைபிடித்திருக்கின்ற நேர்மை, இன்னொன்று அவரது எளிமை, இன்னொன்று அவர் ஏற்றுக்கொண்ட தியாகம், இன்னொன்று மாற்றுக் கட்சியிலும் அனைவரையும் மதித்து பழகுகின்ற பண்பாடு நாகரீகம். இவற்றையெல்லாம் அப்படிப்பட்ட தலைவரிடமிருந்து படித்து கற்று தேர்ந்து கொண்டு நேர்மையாகவும் நாணயமாகவும் தன்னலமின்றியும் ஜாதி மத எல்லைகளுக்கு அப்பால் நின்று மனிதநேய உணர்வோடு பொது வாழ்வில் சேவை செய்ய வேண்டியது எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய கடமை என்பதற்கு முன்னுதாரணமாக இலக்கணமாக திகழ்கிற தியாக நாயகம்தான் அண்ணன் நல்லகண்ணு அவர்கள்.